என்ன இது அர்ஜுன்? இது இண்டக்ஷன் ஸ்டவ். அப்புறம் இது கரண்டி, கட்டிங் போர்டு, கத்தி, அப்புறம் சமைக்கிறதுக்கு கடாய், அப்புறம் கொஞ்சம் பாத்திரம், சாப்பிட்றதுக்கு தட்டு, சமைக்கிறதுக்கு காய்கறி, அரிசி, பருப்பு, அப்புறம் எண்ணெய், கடுகு எல்லாம் இருக்கு. இதெல்லாம் தெரியுது. எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க? தினமும் நம்ம எப்படி ஹோட்டல்ல சாப்பிடுறது? ஒரு நாள் 2 நாள்னா ஹோட்டல்ல சாப்பிடலாம். தினமும் சாப்பிட்டா வயிறு கெட்டு போயிடாதா? அம்மா வேற இப்போதைக்கு நம்மளை ஏத்துக்கிற மாதிரி தெரியல. அதான் தனியா நம்ம சமைச்சு சாப்பிடுற மாதிரி ஐடியா பண்ணி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். சரி, நீ வா, சட்டை போட்டு சமைச்சிடலாம். உனக்கு தெரிஞ்ச சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல்னு உன் ஸ்டைல்ல செஞ்சு அசத்துற, சரியா? என்ன விளையாடுறியா அர்ஜுன்? என்னால எல்லாம் முடியாது. இது தப்பு. என்ன தப்பு? ஒரு வீட்ல 2 அடுப்பு வைக்க கூடாது. அப்படி வச்சா அந்த வீட்டு பொம்பளை, குறிப்பா வாழ வந்த மருமக சரியில்லைன்னு அர்த்தம். 2 ஒலை வைக்கிற வம்சத்துல இருந்து நான் வரல. கஷ்டமோ நஷ்டமோ ஒன்னா இருந்துதான் எனக்கு பழக்கம். நான் அந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் அர்ஜுன். நீ சொல்றதெல்லாம் நியாயம்தான். ஆனா இது நாமளா எடுத்த முடிவு இல்ல. அம்மா தானே நம்மள இப்படி ஒரு முடிவை எடுக்க வச்சுட்டாங்க. இப்ப கூட அவங்க உன்னை வான்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிடலாம். அர்ஜுன், அத்தை வயசானவங்க, பிடிவாதமா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு மனசு மாறத்துக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அதை விட்டுட்டு தனி சமையல் அது இதுன்னு மேலும் சங்கடத்தை கொடுக்க கூடாது. என்னதானே தப்பா நினைப்பாங்க? நான் மாட்டேன். அம்மா என்னடா நீங்க பண்ண தப்புக்கு பொண்டாட்டிக்கு சோறு கிடையாதுன்னு சொல்றாங்க. பொண்டாட்டி நடனா அம்மாவை எதிர்த்து தனி சமையல் பண்ண மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. அப்போ நம்ம சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? எனக்கு பசிக்கும்ல. அம்மாவுக்கு பொண்டாட்டிக்கு நடுவுல மாட்டிட்டு இந்த ஆம்பளைங்க வர்க்கமே அல்லோலப்படுதுப்பா. சரி, நீங்க 2 பேரும் வேணாம், தன் கைய தனக்கு உதவி, சுயபாகம். என்ன நீ சமைக்க போறியா? வேண்டாம், அது ரொம்ப கஷ்டம். ஹலோ, என்ன பெரிய கஷ்டம்? சமைக்கிறதுல கிங்கு ஆம்பளைங்க தான். நீங்க எல்லாம் 2-3 பேருக்கு தான் சமைக்க முடியும். ஆனா 3000 பேருக்கு 4000 பேருக்குன்னு சமைக்கிறதெல்லாம் யாரு? ஆம்பளைங்க தானே. ஓ, பெரிய பெரிய மாஸ்டருங்க எல்லாருமே ஆம்பளைங்க தான். இவ்ளோ ஏன் நம்ம டாப் குக்கு டூப் குக்குல யாரு? நம்மளோட வெங்கடேஷ் பட் சார் தானே. அவ்வளோ ஏன் சமையலையே நலபாகம் தான் சொல்றாங்க, நலாயினி பாகம்னா சொல்றாங்க. சமையலுங்கிறது ஒரு கலை, அது ஆம்பளைங்களுக்கு கைவந்த கலை. எப்படி அசத்துறன்னு மட்டும் பார். பார்க்கதானே போறேன். எதுக்கு சிரிக்கிற? ஒண்ணும் இல்லையே. என்ன இது சூடாகவே மாட்டேங்குது? அந்த ஷோல இப்படி என்ன மேல கொஞ்சம் தள்ளி கை வச்சு தானே பார்த்தாங்க. லேசா வெப்பம் வந்தோடனே கடுகு போட சொன்னாங்க. என்ன ஹீட்டே ஆவலையே. அதுக்கு முதல்ல அடுப்ப பிளக் மாட்டி கனெக்ஷன் கொடுத்து ஸ்விட்ச் போடணும்.
ஓஹோ, அது ஒண்ணு இருக்குல்ல. ஆ, ஓகே. அட, ஹலோ, ரொம்ப சிரிக்காத. இது ஜஸ்ட் பிகினிங் ஸ்டேஜ் தான். போக போக எப்படி பிக்கப் பண்றேன்னு மட்டும் பாரு. ம். ஏங்க ஸ்டாப். இதுக்கு மேல நாங்க பாத்துக்கிறோம். ஓகே. என்ன இது கொதிக்கவே மாட்டேங்குது. சுவிட்சும் போட்டாச்சு. ஹலோ, ம்? அதுக்கு இந்த பாத்திரத்தை வைக்க கூடாது. தோ இந்த பாத்திரம் தான் தேவை. நகரு. இல்ல, நானே வச்சுக்கிறேன். நான் பாத்துக்கிறேன். ஆ, ஆ, சரி. சூடா இருக்கு. நவுரு, நவுரு. கொஞ்சம் குடு குடு. என்ன அர்ஜுன்? இல்ல, கடுகுனா வெடிக்க தானே செய்யும். வெடிக்காதுன்னா பாமா. தேவையா அதெல்லாம் உனக்கு? நீ வா. இத பாரு. இப்போ இந்த எண்ணெயில இந்த நறுக்குன வெங்காயத்தை எல்லாம் போடணும். நீயே போட்டுற. ஒண்ணு பண்ணலாமா? இன்னைக்கு ஒரு நாள் நீ செஞ்சு காமிச்சிரு. நாளையில இருந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். அந்த கரண்டி கொடு. இதுல எந்த கரண்டி? பாத்தியா? அர்ஜுன், அந்த மசாலா பவுடர் எடு. சரியா? இத கொஞ்சமா போடணும். குழம்பு மிளகா. ஓகே. நம்ம 2 பேர்